வள்ளுவர் ஆதியின் மகனான ஜோதியான வள்ளுவர் திருவரை புகழ்ந்தவர் திருக்குறளே 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 திருவள்ளுவ திருக்குறளே 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 தேனிலும் இனியாதே செல்லமுதே என்பார் தேனிலும் இனியாதா செல்லமுதே என்ப திருமருள் மருளான திருக்குறளே 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 ஏனிலும் இனியது செல்லமுதே என்பார் ஏனிலும் இனியது செல்லமுதே என்பார் திருவள்ளுவர் அல்வான திருக்குறளே 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 அகரமுதல் எழுத்து அகிலமு அடக்கோ அன்பே சிவம் என்பது உண்மையில் விளக்கம் நிலத்தில் அகிலமும் அடக்கம் திருவருள் அடக்கம் அகர முதல் எழுத்து அகிலமும் அடக்கம் அன்பே சிவம் என்பது உண்மையில் விளக்கம் அறியாமல் நீங்கும் குரலில் ஒளி விளக்கு அறியாமல் நீங்கும் குரலில் ஒளி விளக்கு அமைச்ச எனக்கு தண்டா திருக்குறளே திருக்குறளே
கொண்ட பெரியவர்களே, பிற மதிப்புக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொல்லாக்கு மாபெரும் விவசாய பெறுகிற மக்களே, உங்கள் அனைவருக்கும் எத்திக்கு புகழ்மனுக்கும் தித்திக்கும் திருநாளா வற்றாத வளர்முக எழிலாடாம் அறப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் எள்ளும் முப்பால் தந்த வள்ளுவனின் நீதி நூல் ஆற்றுத்தோடி தந்த அவ்வையின் பொன்மொழிகளும் இளங்கோவரையில் தந்த சிலப்பதிகாரம் சிவகா சிந்தாமணி வளையாமதி குண்டலகேசி மணிமேகலை என ஐம்பொருள் கம்பிகளும் யஜூர் சாமம் அதர்வனம் போன்ற 4 வேளத்து உருவாக்கி தந்த வியாசமுடைய போதைகளும் கம்பம் கொடுத்த கம்ப ராமாயணமும் கம்ப ஒட்ட கொத்தான் காலமிகு பொருள் உருவாக்கி தந்த பாரி ஓரி அதிகமான் குணமான் போன்ற எண்ணத்தை இலக்கியங்களை உருவாக்கி தந்த புலவர்களின் நாளறி தமிழர் கஸ்தூரி லட்சுமி ருக்மணி கருப்புக்கரசி கண்ணகி கவிக்கரசி சரஸ்வதி மாங்கலட்ச மகாலட்சுமி அன்பு கட்சி அகலேஸ்வரி மாமலட்சு முத்துமாரி சொல்லுக்கரசி சாவித்திரி நீதிக்கரசி சந்திரமதி பாசத்தரசி வெள்ளையம்மாள் பாக்கித்தரசி பரமேஸ்வரி பத்தினர்ச்சி சுதந்திரமர வெங்கட்டநங்கை காவி கட்சி உத்தரத்திரகாளி முத்தரசி முத்தண்டகாளி செல்வத்திருத்தி சீதாதேவி வாழுக்கட்சி லட்சுமிபாய் இப்படிப்பட்ட உத்தம மத்திரிகள் வாழ்ந்து வரைந்த செல்வத்தில் அவதத்திற்கும் எனதருமை தாய்மார்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணா உங்க பேர் என்ன? குளித்தல வெங்கடேஷ் கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பல இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும் என் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும். இதயத்தில் கோயில் கட்டி வைத்து தாயை கருமாறி வர வேண்டும் என் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும். இதயத்தில் கோயில் கட்டி வைத்து தாயை கருமாறி வர வேண்டும் என் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும். சக்திக்குள் அடங்காத வேறுமில்லை உங்கள் பத்தைக்கு மயங்காத மனிதரில்லை சக்திக்குள் அடங்காத வேறுமில்லை உங்கள் பத்திக்குள் அடங்காத வேறுமில்லை சக்திக்குள் அடங்காத வேறுமில்லை உங்கள் பத்தைக்கு மயங்காத மனிதரில்லை எத்திக்கும் உறுப்புகளும் கலங்கவில்லை எத்திக்கும் புகழில் கலங்கவில்லை எத்திக்கும் உறுப்புகளும் கலங்கவில்லை என்றைக்கு நீ இருக்குவரை கவலை இல்லை அம்மா கவலை இல்லை. உள்ளத்தில் கோயில் கட்டி வைத்தே தாயை கருமாறி வர வேண்டும் என் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும். தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா தடையின்றி வருவோர்க்கு துணை நீயம்மா மாறி வருவோர்க்கு தடம் நீயம்மா வழி மாறி வருவோர்க்கு வழி நீயம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா தடையின்றி வருவோர்க்கு துணை நீயம்மா அழுதாலும் தொழுதாலும் நீதானம்மா அழுதாலும் தொழுதாலும் நீதானம்மா அழுதாலும் தொழுதாலும் நீதானம்மா அருள்மாறி பொழி வேண்டும் மாரியம்மா எங்கள் மாரியம்மா. இதயத்தில் கோயில் கட்டி வைத்தே தாயை கருமாறி
புதூர் அக்கரகராங்க புதுச்சேரி நல்வேட்டையா நல்வேட்டையா புதூர் அக்கரகரோ நல்ல புதுச்சேரி நல்வேட்டையா நல்வேட்டையா புதூர் அக்கரகராங்க புதுச்சேரி நல்வேட்டையா நல்வேட்டையா ஐயர்கள் ஐயன்மார்கள் நாங்கள் அன்புடன வாழ்ந்து வரோம் ஆயிரவர் ஐயன்மார்கள் நாங்கள் அன்புடனே வாழ்ந்து வரோம் சிறந்த ஐயன்மார்கள் சிறப்பாக வாழ்ந்து வரோம் சிறந்த ஐயன்மார்கள் நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து வரோம் சிறந்த ஐயன்மார்கள் சிறப்பாக வாழ்ந்து வரோம் புத்திரகரம் புதுச்சிரல்பட்டு கீழ் சிந்தாமணி மேல் சிந்தாமணி ஓமந்தூர் என்று சொல்லக்கூடிய 1000 உண்டு ஐயவர்களுக்கு ஆரிப்பு மகாசேன வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் எனது மனைவி அன்னத்துளசிக்கு திருமணமாகி அநேக ஆண்டுகளாகவே எனக்கு குழந்தை செல்வம் கிடையாது. நான் ஆலயங்கூர் சென்று காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய முப்பூஜைகள் ஆண்டவனுக்கு செய்து ஆண்டவா தெய்வமே எனக்கு ஒரு புத்திரமைக்கு கிடைக்க வேண்டும், குழந்தை கிடைக்க வேண்டும், தெய்வமே 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 என்று நான் வணங்கி வந்தேன். ஆண்டவன் என் மேல் கருணை காட்டவில்லை, எனக்கு குழந்தை ஒருவர் கிடைக்கவில்லை. ஐயோ தெய்வமே, நான் என்ன செய்வேன்? நான் தெருவில் சென்று கொண்டிருந்தால் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய இனத்தர்களாம் என்னை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் பாவி பிள்ளை இல்லா பாவி பெரும் பாவி என்று பேசினார்கள். ஐயோ தெய்வமே, நான் யாருக்கு என்ன செய்தேன்? கூலி கொடுத்தேனா? குரானால் இட்டேனா? இட்ட வேலை கொடுத்து என்ன செய்தேனாம்? பிள்ளை பால் கிட்டவருக்கு கள்ளி பால் கொடுத்தினாம், பிச்சைக்கு வந்த பின்பக சொன்னேனாம், ஆண்டி அடித்தேனாம், அநியாயம் செய்தேனாம், நடத்து தளத்திலே லட்சப்பட்டினாம், குடிக்கு தளத்திலே கொடி நஞ்சை கலந்த ஆண்டவா, நான் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் இல்லாத பாவியாக நான் இந்த மாநிலத்தில் வாழலாமா? பிள்ளை இல்லாத பாவியாக நான் இந்த பூலகத்திலே வாழக்கூடாது என்று நான் நினைத்து நானும் என் மனையாளும் இருவருமே சென்றோம். ஆரூர் குளமூர் குற்றம் இரக்கத்திலிருந்து விட்டேன். அப்பொரு சத்தமாக கேட்டது, மகாராஜா தாங்கள் யாருக்கு என்ன கொலை செய்தீர்கள்? தங்களுக்கு இந்த நிலை வர வேண்டுமா மன்னா? நான் சொல்வதை கேளுங்கள் மன்னா. ஒரு மனிதனாக பிறந்து விட்டார், எத்தனை குறைகள் இருந்தால் இருக்கிறார். குலதெய்வ குறை என்பதே இருக்கக்கூடாது மன்னா. இஷ்ட தெய்வத்தை வழங்கி இருந்தாலும் கூட நம்முடைய குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வம்சத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் இருக்கும் என்றல்லவா? அந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் சென்று அந்த ஆண்டவனை ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபட்டு வந்தார். தனக்கு புத்திரபக்தி கிடைக்கவல்லா புறப்புடங்கள் பண்ண போகலாம் என்று தெரிவித்தார். அவர் வார்த்தைக்கு இணங்கி அவர் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு என்னுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதர் சென்று என்னுடைய குலதெய்வத்தை நான் வணங்குவதற்காக நான் புறப்பட்டேன். எப்படி புறப்பட்டேன் தெரியுமா? சந்தா தரமுலிகி நந்தான் சந்தானத்தில் போல விட்டேன் தாதா தலமுலிகி நந்தான் சந்தானத்தில் போல விட்டேன் குளிச்சு தலமுலிகி எங்கள் குலசவி போய் வந்து குளிச்சு தலமுலிகி தலைமுழுகி எங்கள் குலதெய்வம் போய் வந்து சாணத்தவளையை சந்தனத்தால் கோலப்பட்டு குளிச்சி தலைவலி என்னுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதர் சென்று அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரின் குலதெய்வத்தை நான் வணங்கி வந்தேன். எப்படி வணங்கினேன் தெரியுமா? மணல் எடுத்து அருந்தவ செய்து வந்து ஆத்து மணல் எடுத்து நான் அருகுமை செய்து வந்தேன் மணல் எடுத்து இங்கே சிவலங்க செய்து வைத்தேன் ஏத்து மணல் எடுத்து நான் சிவபூஜை செய்து வந்தேன் அள்ளி மலர் எடுத்து ஆண்டவனை நான் பணிந்தேன் அள்ளி மலர் எடுத்து நான் ஆண்டவனை நான் படித்தேன் ஆத்து மணல் எடுத்து நான் அருந்தவை செய்து வந்தேன் ஆத்து மலர்த்து
ஆனந்தம் செய்து சேர்த்து வளர்த்து சிவனங்க செய்து ஆண்டவா தெய்வமே எனக்கு ஒரு முத்திரமைக்கு கிடைக்க வேண்டும் தெய்வமே 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 என்று நான் வணங்கிக் கொண்டிருந்தேன். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கும் போது தெய்வலோகம் திறந்து தாமரை தடாகத்திலே ஒரு எலுமிச்சை கனியாகப்பட்டது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! என்றைக்கு விழுகாத எலுமிச்சை கனியாகப்பட்டது யாக பூஜையில விழுகின்றால் இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கிற நினைத்து 1000 விட்டு ஐயவர்கள் எலுமிச்சை கனி எடுத்து எனது மனைவி அன்னத்துறை சொல்லிக் கொடுத்தார்கள். நானும் என் மனையாளும் எலுமிச்சை கனியை மடைப்பச்சையாக வாங்கி அரமனையில் வைத்து 48 நாள் மண்டல பூஜை செய்து ஆண்டவனை வணங்கி வந்தேன். எப்படி என்றால் மண்டியிட்டு மண் தரையில் சாதமிட்டு மண் சோறு சாப்பிட்டு வந்தேன். மண் சோறு என்றால் இலை போட்டு சாப்பிடக்கூடாது, தட்டு போட்டு சாப்பிடக்கூடாது. தரையிலே சாணத்தை வளைத்து பரங்கையால் கட்டி அழுது தொழுது ஆண்டவனை நினைத்தவுடனே அந்த சாதத்தை நான் சாப்பிட்டு ஆண்டவனை அணிந்திருப்பதாக வணங்கி வந்தேன். அப்படி வணங்கி வந்த பிறகு என்னுடைய ஆண்டவன் அருளாலே என்னுடைய குலதெய்வத்தின் அருளாலே என் மலையாளர்களாக நிறைவான கற்பமாக எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துவிட்டது. மிக ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. செல்ல குழந்தையாக செல்வ குழந்தையாக வாழ்த்து என்று அரண்மனை ஜோதிடர் அழைத்து ஜோதிடரை என் மகளுக்கு ஜாதகத்தை பார்த்து என் மகளுக்கு பெயர் சூட்ட தெரிவித்தேன். அதற்கு ஜோதிடர் தெரிவித்தார், மகாராஜா ஆரியப்பராஜனுக்கும் அன்ன தோசிக்கும் ஆரியப்பு குளத்தில் பிறந்தார். தன்னுடைய மகளுக்கு ஆரியமாலா 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 என்று பெயர் தெரிவித்தார். எனது மகளுக்கு ஆரியமல் என்ற பெயர் வைத்தும் 400 வண்ணமாகவும் பொழுதூர் வேணியாகவும் வளர்த்து வருகிறேன். இப்படி எல்லாம் வளர்த்துவதற்கு கூட ஆரியமாகப்பட்டவர் வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கல்வி செல்வங்களை எப்படி இருக்க வேண்டும் அரண்மனை ஜோதிடர் எடுத்து ஜோதிடரை என் மகள் ஜாதகத்தை கணித்து பாருங்கள் என்று ஜாதகத்தை கொடுத்தேன். ஜாதகத்தை கணித்து விட்டு ஜோதிடராகப்பட்டவர் என்னிடத்து என் மகள் ஜாதகத்தை பற்றி எனக்கு தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணே பிறக்கும் முன்னே மன்னா கருவர பிறந்திருக்கு பிறந்திருக்கு கண்ணே பிறக்கும் முன்னே கருவரம் பிறந்திருக்கு பிறந்திருக்கு மங்கை பிறக்கும் முன்னே மன்னா மணிக்கணக்கு பிறந்திருக்கு பிறந்திருக்கு கண்ணே பிறக்கும் முன்னே அந்த மணிகளுக்கு பிறந்திருக்கு பிறந்திருக்கு மங்கை பிறக்கும் முன்னே மணிகளுக்கு பிறந்திருக்கு பிறந்திருக்கு கன்னி பிறக்கும் முன்னே கழுகு மரமாகப்பட்டது பிறந்திருக்கிறது. மங்கை பிறக்கும் முன்னே மணி கழகப்பட்ட பிறந்திருக்க மன்னா என்று ஜோதிடர் வைத்தார். அதற்கு நான் ஜோதிடர் கேட்டேன், ஜோதிடரே கன்னிக்கு கழுகு மரத்திற்கும் மங்கைக்கு மணி கலைக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். அதற்கு தெரிவிக்கிறார் ஜோதிடர், மகாராஜா தன்னுடைய மகள் ஆரியம்மன் சொல்லக்கூடியவள் 16 வயது வரை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விற்க மந்திரவில்லை என்று நடந்து கொள்வாள். ஆனால் 16 வயது விடுதலை தன்னுடைய மகள் ஆரியமனை ஒரு தேவகுமரன் சிறையெடுத்து சென்று விட்டார். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! வெகு ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பெண் குழந்தை செல்ல குழந்தையாக செல்வ குழந்தை வளர்த்து வருகிறேன். மாத்தான் என்று சிறையிலிட்டு செல்வதா செல்ல குழந்தை என் அருகாமையிலே கோட்டை கட்டு வைத்து என் மகள் ஆரியமனாக தங்க வைத்திருக்கிறேன். எப்படி எல்லாம் கோட்டை கட்டி வைத்திருக்கிறீமா? வெள்ளரைக்க காடு வெட்டி நடந்தால் ஒன்று வந்த ஒன்று செய்தே வெள்ளரைக்க காடு வெட்டி எட்டு சுத்து கல்கோட்டையா எருமர மண்டகமா எட்டு சுத்து கல்கோட்டையா எருமர மண்டகமா பத்து சுத்து கல்கோட்டையா கோட்டை எறும்பேற மண்டகம் 10 சுத்து கோட்டை பாம்பேற மண்டலம் கட்டி வைத்து என் மகள் ஆரியம்மன் தங்க வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என் மகள் ஆரியம்மனுக்கு காவலாளியெல்லாம் வைத்திருக்கிறேன். யார் யாரை வைத்திருக்கிறேன் தெரியுமா? மன்னண்டல் ஐயாரியோ என்னல் மகளுக்கு காவல் வைத்தேன் மகளுக்கு காவல் வைத்தேன் கற்புடைய சிவப்புடையா கருப்புடைய கருப்புடைய காவல் வைத்தேன்
கருப்புடைய காவலிலே ஒரு காலம் வரக்கதையா அந்த கருப்புடைய காவலிலே ஒரு காக பறக்காதையா சிவப்புடைய காவலிலே ஒரு சிட்டு வரக்கதையா கருப்புடையான் சிவப்புடையான் மன்னன் தாயாரி சொல்லக்கூடிய அப்படியெல்லாம் காவலாளியை வைத்திருக்கிறேன் என் மகளுக்கு. அது மட்டுமல்ல, நீர் முதலை நீர் யார் என்று சொல்லக்கூடிய வித சண்டுகளா வைத்திருக்கிறேன். ஆண்களை அருகிலே செல்ல முடியாது எங்களை தவிர. இருந்தாலும் வார ஒருமுறை வெள்ளிக்கிழமை என் மகள் ஆரியம்மனை பார்த்தவது வழக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் மட்டும் பார்த்தவதல்ல, ஏழு இனத்தர்கள் அப்பாப்பட்டு சுப்பாப்பட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஊழமக்கராக என் மருமகப்படி அனைவரும் வரவழைத்துக் கொண்டுதான் என் மகள் ஆரியம்மனை பார்ப்பது வழக்கம். அப்பாப்பட்டு அழைத்து பிறகு என் மகள் ஆரியம்மனை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன். அப்பாப்பட்டு சுப்பாப்பட்டு நீங்க 1000 பேர் ஐயன் மகள். அப்பாப்பட்டு சுப்பாப்பட்டு 1000 பேர் ஐயன் மகள். அப்பாப்பட்டு சுப்பாப்பட்டு நீங்க 1000 பேர் ஐயன் மகள். என்ற ஆரியா பாலை தாரண்டு நீங்கள் அன்புடனே வாருமையா. 1000 பேர் ஒன்று கூடி நீங்கள் அன்புடனே வாருமையா. ஒட்ட நல்ல பெருங்காலையா நீங்க ஓடி வார வேண்டுமையா. ஓட்ட நல்ல பெருநாளையா நீங்கள் ஓடி வார வேண்டுமையா. ஓட்ட நல்ல பெருங்காலையா நீங்க ஓடி வார வேண்டுமையா. நீங்க ஓடி வார வேண்டுமையா. அப்பா பட்டு சுப்பா பட்டு அங்க அழகு பட்டு சபா சுபா. பாவட்டு பாவட்டு அத அழகு பட்டு நோமாலைய புத்தூரு அக்ராகர நல்ல புதுச்சேரி ஓ மந்துரா. அந்த புத்தூரு அக்ககரம் அந்த புதுச்சேரி ஓமந்துரா. 1000 பேர் ஐயனர்கள் அதில் அன்புடனே வாழ்ந்து வர. ஐயன் மகள் நகர் அன்புடனே வந்து வரோம். 1000 பேர் ஒன்று முடி எங்க ஆரியம்மாள் கோட்டை தேடி. 1000 பேர் ஒன்று கூடி ஆரியமா கொட்டலே. அங்கே ஓட்டலாம் பெருநாடையா அங்கே ஓடி வர ஐயன் மகள். இப்ப ஓட்ட நல்ல பெருநடையா அங்க ஓடி வரோம் ஐயன் மகள். அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு நாங்க 1000 பேர் ஐயன்மார்கள் அப்பாவட்டு சுப்பாவட்டு நாங்கள் 1000 பேர் ஐயன் மகள். ஓட்டம் பெருநாடையா நாங்க ஓடி வர ஐயன்மார்கள் 1000 ஐயமர்கள் வந்து கொடுத்தாங்க. அவர் வரைவை எதிர்பார்த்து பிறகு நான் மாரியம்மனை சந்திக்க நான் எதிர்பார்க்கிறேன். ஐயமர்களை எதிர்பார்க்கின்றேன். பாவட்டு